Good morning, students. Now we are going to learn about third standard science, unit 3, force. What is force? Force is a push or a pull on an object which make it move, changes its shape or stop it from moving. ஒரு ஆப்ஜெக்டை புஷ் பண்ணுறதுனாலையோ புல் பண்ணுறதுனாலையோ அந்த ஆப்ஜெக்ட் என்னாகும், மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆகிற ஆப்ஜெக்ட் என்னாகும், அதோட ஷேப்பில் சேஞ்சஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அதோட மூவிங்லேருந்து அந்த ஆப்ஜெக்ட்டு ஸ்டாப் ஆகிடும். இதுதான் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபோர்ஸ். Simple movements and actions. In our daily life, we do different actions such as pushing, pulling, twisting and turning. By doing these actions, we move or change the shape of an object. நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆக்ஷனான புஷ்ஷிங்னா தள்ளுறது, புல்லிங் மீன்ஸ் இழுக்கிறது, ட்விஸ்டிங் திருகிறது அண்ட் டேர்னிங் திருப்புறது. இந்த ஆக்ஷன்ஸ்லாம் எப்படி நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்டை அதோட ஷேப்பை சேஞ்ச் பண்ணுறதுனாலையோ இல்லை அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிறதுனாலையோ இந்த ஆக்ஷன்ஸ்லாம் நடக்குது. மூமெண்ட், சேஞ்ச் இன் பொசிஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ் கால்ட் மூமெண்ட். அதாவது ஒரு ஆப்ஜெக்டோட பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷனுக்கு சேஞ்ச் ஆகிறது தான் மூமெண்ட். ஆக்ஷன், ஆக்ஷன் இஸ் த மோஷன் விச் கிவ்ஸ் த ரெக்கையர்ட் ரிசல்ட். ஆக்ஷன்கிறது நாம் பொசிஷனை சேஞ்ச் பண்ணுறதுனால அந்த பொசிஷனை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நாம் கொடுக்குற ஒரு செயல் தான் என்னது, ஆக்ஷன். எக்ஸாம்பிளாக ஒரு டேபிள் எடுத்துக்கிறோம். அந்த டேபிள் எந்த இடத்த அடையணும் அப்படிங்கிறதுக்கு நாம் அந்த டேபிளை நகர்த்துறோம் இல்லையா, அதான் என்னது, ஆக்ஷன். Let us look at the pictures below to understand movement and action better. இந்த பிக்சரில் பார்த்திங்கன்னா the player hits the ball with hockey stick. நெக்ஸ்ட் பிக்சரில் boys are riding bicycle. அதாவது இந்த பிளேயர் என்ன பண்ணுறான், பாலை ஹிட் பண்ணுறான். எதால், ஹாக்கி ஸ்டிக்கால். அப்போது பாலை ஹிட் பண்ணுறங்கிறது ஆக்ஷன். எது நகருது, பால், அதுதான் என்னது, மூமெண்ட். நெக்ஸ்ட் பிக்சரில் பார்த்தீங்கன்னா இதில் மூமெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா பைசைக்கிள். ஆக்ஷன் என்னது, ரைடிங். இன் தி அபோவ் பிக்சர்ஸ் வாட் மூவ், இதில் எதெல்லாம் மூவ் ஆகுது, ஃபஸ்ட்டு பிக்சரில் பால், செகண்ட் பிக்சரில் பைசைக்கிள். வாட் இஸ் த ஆக்ஷன், இதில் என்ன ஆக்ஷன், என்ன பண்ணுறாங்க, இந்த பாலை ஹிட்ஸ் பண்ணுறாங்க, அதுதான் என்னது, ஆக்ஷன். செகண்ட் பிக்சரில் பைசைக்கிள் என்ன பண்ணுறாங்க, ரைட் பண்ணுறாங்க, ரைடிங்கிறது தான் இதில் ஆக்ஷன். நெக்ஸ்ட் மோஷன். When an object or a thing move from one place to another, it is said to be in motion. அதாவது ஒரு ஆப்ஜெக்டோ ஒரு திங்ஸோ ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகுது, அதை தான் என்ன சொல்கிறாங்க, மோஷன். ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் இஸ் எ புஷ் ஆர் எ புல் on an object which make it move, changes its shape or stops it from moving. அதாவது ஃபோர்ஸுங்கிறது ஒரு ஆப்ஜெக்டை புஷ் பண்ணுறதுனாலையோ புல் பண்ணுறதுனாலையோ அதனால மூவ் ஆகுது. அந்த மூவ் ஆகிற ஆப்ஜெக்ட் மூவிங்லேருந்து ஸ்டாப் ஆகிடுது, இல்லை அதோட ஷேப்பில் சேஞ்சஸ் ஆகுது. ஃபோர்ஸ் இன்வால்வ்ஸ் அண்ட் இன்டராக்ஷன் பிட்வீன் டூ ஆர் மோர் ஆப்ஜெக்ட்ஸ். அதாவது டூ ஆர் மோர் ஆப்ஜெக்ட்ஸ் அதில் இன்ட்ராக்ஷன் ஆகும்போது அதில் என்ன ஆகுதுன்னா ஃபோர்ஸ் இன்வால்வ்ஸ் ஆகுது. ஃபோர்ஸ் கேன் லிஃப்ட் ஆர் ட்ராப் அன் ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்டை தூக்கிறதுனாலையோ இறக்குறதுனாலையோ என்ன தேவைப்படுது, அங்கே
ஃபோர்ஸ் தேவைப்படுது. வித்தவுட் ஃபோர்ஸ் we cannot move any object. அதாவது எந்த ஃபோர்ஸும் இல்லாமல் ஒரு ஆப்ஜெக்ட் என்னாகாது, மூவ் ஆகாது. நெக்ஸ்ட் புஷ் ஆர் புல். வாட் இஸ் புஷ்? When a force is applied in the direction of an object, it is called push. ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த ஆப்ஜெக்டுடைய டைரக்ஷன்லேயே நம்மளுடைய ஃபோர்ஸை அப்ளை பண்ணால் அதுக்கு புஷ் ஆக்ஷன். எக்ஸாம்பிள், ஸ்டார்டிங் ப்ராப்ளத்தால் ஒரு கார் என்னது ஸ்டாப் ஆகிடுது. அதை என்ன பண்ணுறோம், ஸ்டார்ட் ஆகிறதுக்கு பேக் சைட்லேருந்து தள்ளுறோம். இந்த ஆக்ஷனுக்கு தான் என்னது புஷ் ஆக்ஷன். What is pull? When a force is applied in the direction opposite to the direction of an object, it is called pull. ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த ஆப்ஜெக்டோட ஆப்போசிட் டைரக்ஷனில் நம்மளுடைய ஃபோர்ஸை அப்ளை பண்ணால் அது புல் ஆக்ஷன். எக்ஸாம்பிள், ஒரு லக்கேஜ் பாக்ஸ் இருக்குது, அந்த பாக்ஸை என்ன பண்ணுறோம், நம்ம இழுக்கிறோம். இழுக்கிறப்ப என்ன பண்ணுது, அந்த ஆப்ஜெக்ட் இருக்கிற ஆப்போசிட் டைரக்ஷனில் நம்மளுடைய ஃபோர்ஸ் என்ன பண்ணுறோம், அப்ளை பண்ணுறோம். இந்த ஆக்ஷனுக்கு பேர் புல்லிங் ஆக்ஷன். நெக்ஸ்ட், எஃபெக்ட் ஆஃப் forces. Energy is needed to apply force. Force help us to do the following things. அதாவது நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் நமக்கு என்ன தேவை, எனர்ஜி தேவை. Force can change the direction. Force can change the speed. Force can stop a moving object. Force can சேஞ்ச் த ஷேப். ஃபோர்ஸால் எதெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியுதுன்னு பார்த்திங்கன்னா, ஃபோர்ஸால் அதோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணுது. ஃபோர்ஸால் ஸ்பீடை சேஞ்ச் பண்ண முடியுது. மூவிங் ஆப்ஜெக்டை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஃபோர்ஸ் தேவைப்படுது. நெக்ஸ்ட்டு, ஃபோர்ஸால் அதோட ஷேப்பை சேஞ்ச் பண்ணுது. ஃபர்ஸ்ட் ஒன், ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த டைரக்ஷன். ஃபோர்ஸ் வந்து அதோட டைரக்ஷனில் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஹியர் இன் த பிக்சர் எ பாய் ஹிட்ஸ் த பால் அண்ட் இட் ரீச்சஸ் த அதர் பாய். ஹீ ஹிட்ஸ் அகெயின் வித் த பேட் டு மூவ் இட் டு த ஆப்போசிட் டைரக்ஷன். அதாவது ஒரு பாய் என்ன பண்ணுறான், பேட்டால் அந்த பாலை அடிக்கிறான். அவனோட டைரக்ஷன்லேருந்து அவனுடைய ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு அந்த பால் வந்து ட்ராவல் ஆகுது. அதுதான் என்ன சொல்கிறாங்க, ஒரு டைரக்ஷன்லேருந்து இன்னொரு டைரக்ஷனுக்கு ஃபோர்ஸ் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஒன், ஃபோர்ஸ் சேஞ்சஸ் மோஷன். த சைக்கிள் மூவ்ஸ் ஃபார்வர்ட் பிகாஸ் ஃபோர்ஸ் இஸ் அப்ளைட் ஆன் த சைக்கிள் பை பெடலிங். ஒரு பாய் என்ன பண்ணுறான், வேகமாக சைக்கிளை பெடலிங் பண்ணுறான். அப்போ பெடலிங் பண்ணும்போது அதோட ஃபோர்ஸ் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. வென் வி ஸ்டாப் பெடலிங் த ஃபோர்ஸ் இஸ் ரிமூவ்டு அண்ட் த சைக்கிள் ஸ்டாப்ஸ் அண்ட் கம் டு ரெஸ்ட். அந்த பாய் என்ன பண்ணுறான், பெடலிங் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிடுறான். அப்போது அதோட ஃபோர்ஸ் என்ன ஆகுது, ரிமூவ் ஆகிடுது. ரிமூவ் ஆன பிறகு சைக்கிள் ஸ்டாப் ஆகி ரெஸ்ட்டுக்கு வந்துடுது. Third one, force can change the speed. Force can change the speed of a body which is already in motion by providing more force on it. நம்மளோட பாடி என்ன ஆகுது, ஆல்ரெடி மோஷனாக இருக்கும். இப்படி இருக்கும்போது என்ன பண்ணுது, நம்மளுக்கு மோர் ஃபோர்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுது. ராமு அவனோட பிரதரும் டாய்ஸ் கார் வச்சு விளையாடுறாங்க. விளையாடும் போது என்ன பண்ணுறாங்க, ராம் என்ன பண்ணுறான், வேகமாக அந்த காரை மூவ் பண்ணுறான். மூவ் பண்ணும்போது அவனோட பிரதர் என்ன பண்ணுறான், அவனோட ஹேண்ட்ஸை வச்சு அதை ஸ்டாப் பண்ணிடுறான். அப்போது அதோடைய ஃபோர்ஸ்லேருந்து என்ன ஆகுது, ஸ்லோவாகிடுது. ஃபோர்த் ஒன், ஃபோர்ஸ் கேன் ஸ்டாப் எ மூவிங் ஆப்ஜெக்ட். அன் ஆப்ஜெக்ட் ஸ்டாப் மூவிங் when we apply force in the opposite direction. ஃபுட்பால் பிளேயர் வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு அந்த பாலை என்ன பண்ணுறாங்க,
அடிக்கிறாங்க. அடிக்கும்போது என்ன ஆகுது, ஆப்போசிட்டில் உள்ள கோல் கீப்பர் வந்து அந்த பாலை ஸ்டாப் பண்ணுறாங்க. இதுதான் ஃபோர்ஸ் கேன் ஸ்டாப் எ மூவிங் ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட், force can change the shape. Last one, force can change the shape. When an inflated balloon or water balloon is pressed, some force is applied on both sides of the balloon. Thus, it changes its shape. ஒரு இன்ஃப்ளேட்டட் பலூன் இல்லைனா வாட்டர் பலூனை எடுத்துகிட்டு அதை ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணும்போது என்னது, அதில் ஃபோர்ஸ் வந்து எல்லா சைடும் என்னது அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணும்போது அதோட ஷேப் வந்து சேஞ்ச் ஆகுது. நெக்ஸ்ட், while squeezing a plastic water bottle, force is applied on all sides of the bottle. Thus, the shape and size of the bottle is changed. ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்துகிட்டு அதில் ஃபோர்ஸை அப்ளை பண்ண சொன்னேன். எல்லா சைடும் அதில் ஃபோர்ஸை அப்ளை பண்ணும்போது அதோட ஷேப்பும் சைஸும் சேஞ்ச் ஆகும். இதுதான் ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ஷேப். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.